தி பேரடைஸ் படத்துலேருந்து ஆயா ஷேர் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு நானியோட படம். எனக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப பிடிச்ச ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ நானி மட்டும்தான். பிகாஸ் மற்ற ஆக்டெலாம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டால் பர்சனலாக கனெக்ட் ஆகாது. பட் நானி வந்து அந்த நேச்சுரல் ஸ்டார், அந்த டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு ஆக்டிங் இருக்கும், ஒரு எஃபோர்ட்ஸ் இருக்கும். ஸோ அவர் ஈஸியாக கனெக்ட் ஆகி ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அவரை. நாட் ஓன்லி தெலுங்கு இண்டஸ்ட்ரி, காமனாக ஒரு ஃபேன்ஸ் உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் ஹீரோஸ்னால் அவர் ஒரு டாப் லிஸ்ட்டில் தான் இருக்கும் எனக்கு எப்பயுமே பர்சனலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப லவபிளான ஆக்டர் எனக்கு அவர். ஸோ அவருடைய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆயா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரடைஸ் படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துருச்சு அனிருத் மியூசிக்கில். வேற மாதிரி பாட்டு தெரிக்குது பாட்டு. த ராக் ஸ்டார் அப்படின்னு அனிருத்து கூப்பிட்றதுக்கு வந்து நான் நிறைய வாட்டி சில வாட்டி யோசிச்சிருக்கேன், அவ்வளோலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பேரடைஸ் படத்தில் அவர் போட்ட பாட்டுக்கும் நானே அதில் பிளேஸ் பண்ணி பார்த்ததுக்கும் அந்த காம்போ இருக்குல்ல, சீரியஸாக வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அந்த தமிழ் சினிமாவே தாண்டி மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ராக் ஸ்டார் எல்லா இடத்துலையுமே பண்ணுறாரு அப்படிங்கும்போது நிச்சயமாக ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ சூப்பராக இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா நானியை பற்றியும் அந்த பாட்டை பற்றியும் கமெண்ட் பண்ணிட்டு படத்துக்கு தேட்டர் போவீங்களான்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.